14 ஆண்டுகள் ஆச்சு எங்க பயணம் தொடங்கி. ஏதாவது தடுமாறி இருக்கமா? தடம் பிறண்டு இருக்கமா? தத்துவ மாற்றம் இருக்கா? ஒரே கொடி, ஒரே கொள்கை, ஒரே தலைவன், ஒரே பாதை. என்ன மாறி இருக்கு? யார் ஆட்சிக்கு வந்து ஊழல் லஞ்சம் மாறி இருக்கு? ஊழலற்ற ஆட்சி சொல்லுவாங்க. ஊழல் லஞ்சத்தை ஒரு நொடியில் ஒழிக்கலாம் ஒரு நேர்மையாளன் அதிகாரத்துக்கு வந்தான். ஆனால் மலையை மணலை உன்னால் உருவாக்க முடியுமா? அதை பற்றி கவலைப்பட்டிருக்கா உன் நாடு? வெட்டி விற்கிறவனே ஆட்சியாளன் தான். கேட்டால் கல்குவாரி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். ஒருத்தன்லாம் திருநெல்வேலியில மலையை சுத்தி வேலையை போட்டிருக்கான், சொந்த மலை மாதிரி. அறுத்து விற்கிறதுக்கு எப்போது விழித்துக் கொள்வீர்கள்? எப்போது சிந்திப்பீர்கள்? எப்போது உங்களுக்கு எச்சரிக்கை உணர்வு வரும்? எப்போது வரும்? அதனால் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதையே திருப்பி திருப்பி நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான், புரட்சி செய்வான், போராடுவான். 14 ஆண்டுகளா அதுதான் செஞ்சிட்டு இருக்கோம். அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்கோம், பெற முடியவில்லை. காவிரி நதியை பெற முடியவில்லை. எனக்கான உரிமை 450 டிஎம்சி வந்து கொண்டிருந்த இடத்தில் 150 டிஎம்சிக்கு மண்டியிட வேண்டிய தேவை ஏன் வந்தது? இந்த காங்கிரஸ், இந்த கருணாநிதியால தான், இவர்களால் தான், இந்த ஆட்சியாளர்களால் தான். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று காங்கிரஸ் ஆட்சி சொல்லுதே கர்நாடகாவில். பாரதிய ஜனதாவின் கருத்து என்ன? திமுகவின் நிலைப்பாடு தான் என்ன? நீங்க தான் அங்கு போய் வேலை செஞ்சு காங்கிரஸை வெல்ல வைத்தீர்கள். இப்போது 10 சீட்டு கூட்டு வைத்து கொடுத்திருக்கிறீர்கள். மானங்கட்ட நாங்கள் அவர்களுக்கு ஓட்டு போட்டு விட வேண்டும். ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. கொத்து கொத்தாயின் இனத்தை ஈழத்தில் கொண்டு குவித்த கட்சி காங்கிரஸ், கூட இருந்து கும்மி அடிச்சு துரோகத்தை செய்த கட்சி திமுக. எல்லாம் பதவி, எல்லாம் பதவி. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு துன்பத்தை தந்தவனுக்கு, அநீதி இழைத்தவனுக்கு, ஊழல் செய்தவனுக்கு, லஞ்சம் பெறுகிறவனுக்கு, வளத்தை சுரண்டி கொழுக்கிறவனுக்கு, இனத்தை கொள்ளுகிறவனுக்கு அவருக்கே அதிகாரத்தை திருப்பி திருப்பி கொடுத்துக் கொண்டிருப்பது எப்படிப்பட்ட ஏமாற்று, எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம்! இதை மாற்ற வேண்டும். அந்த மாற்றுக்குத்தான் உங்கள் பிள்ளைகள் தனித்து நிற்கிறோம், யாரோடும் இணையாமல் நிற்கிறோம். மாற்றம் என்பது வெறும் சொல்லாக மட்டும் இருக்கக்கூடாது, செயலாக மாற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். நாங்கள் யார்? உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்தவர்கள். என்ன பின்னணி எங்களுக்கு? சாதியா? இல்ல மதம் பேசி வந்தோமா? இல்லை அமைச்சர் பெருமக்களின் பிள்ளைகளா? இல்லை தாத்தா பாட்டில முதலமைச்சரா? ஒண்ணுமில்ல. உழைக்கும் மக்களின் வாரிசுகள், அன்றாடங்காட்சிகளின் வாரிசுகள் நாங்கள். தாயின் வயிற்று வழியிலிருந்து பிறந்தவர்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. பல ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த வழியிலிருந்து பிறந்து வந்தவர்கள் நாம் தமிழர் பிள்ளைகள். அந்த வழிதான் இவ்வளவு ஆவேசமான மொழியாக மாறுகிறது. அந்த வழிதான் எங்களை உறுதியாக நின்று போராடு என்று சொல்கிறது. எனவே என் அன்பு சொந்தங்கள், என் அருமை தம்பி தங்கைகள், இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கான வரலாறு தந்த வாய்ப்பாக கருதுங்கள். மதிப்புமிக்க வாக்கை விட்டுவிடாதீர்கள். சில ரொட்டி துண்டுகளுக்காக நமது மதிப்புமிக்க உரிமையை விற்பது என்பது அவமானகரமானது என்று அண்ணல் அம்பேத்கர் போதித்ததை நினைவில் கொள்ளுங்கள். ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று நம் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொன்னதை மனதில் கொள்ளுங்கள். தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானா என்று பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை சொன்னதை மனதில் கொள்ளுங்கள். தங்கத்தை தவிட்டுக்கு வாங்க வருபவர்கள் அவர் பேரை சொல்லியே ஆட்சி செய்கிறவர்கள் தான். ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் நாட்டுக்கு உண்மையாயிருப்பான் என்று நீங்கள் நம்பினால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது, யாராலும் காப்பாற்ற முடியாது. உங்களுக்கு கோபம் வரும் ஆட்சியாளர் மீது. இந்த முறை 500 ரூபாய் ஓட்டுக்கு காசு கொடுத்தவர்கள் மக்கள் கோபமாக இருக்கிறார்கள் என்றால் 1000 ரூபாய் கொடுப்பார்கள், அவ்வளவுதான். 1000 ரூபாய் கொடுத்தவர்கள் கோபமாக இருக்கிறார்கள் என்றால் 2000 ரூபாய் கொடுப்பார்கள், அவர்தான். 100 கோடி ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு முதலீடு செய்து வெல்லுகிற வேட்பாளர் என்னது 100 கோடி முதலீடு செய்து மக்களுக்கு சேவை செய்ய வருகிறாரா? இல்லை 500 கோடியாக சம்பாதித்துக் கொள்ளாம்ங்கிற நம்பிக்கையில் வருகிறாரா? எப்படி வருவார்? எப்படி? திமுக அதிமுக, இந்த காங்கிரஸ் பிஜேபிக்கு எதுக்காக